ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமா? ஆம் தேவ ஜனமே, தேவன் பேசின மொழியாகிய அராமிக் மொழியிலே அவர் இந்த வார்த்தையை ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். வேதனையின் குரலாக இது இருக்கிறது. வேதனையினுடைய உச்சத்தின் குரலாக இது ஒலிக்கிறது. அநேகர் கேட்கிறார்கள், இதோ இவர் கடவுளாக இருந்தும் ஏன் இவர் ஒரு கடவுள் என்று சொல்லி ஒரு பிதாவாகிய தேவனிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இதனால் இவர் கடவுள் அல்ல என்று சொல்லுகிறோம். அப்படி அல்ல. வசனத்தை நீங்கள் ஆழமாக படிக்கிற பொழுது வசன ஆதாரங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவர் சோதிக்கப்பட்டதனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஏன் தெரியுமா? அவர் நம்மை போல இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். பரிசுத்த ஆவியினால் பிறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் வளர்க்கப்பட்டு மகிமையிலே அவர் தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, தன்னை உலகத்திற்கு அனுப்பின தன்னுடைய பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிற சத்தம் தான் கைவிட்டீர் என்று சொல்லுவது என்பது மனிதனுடைய ஒரு குரலாக இந்த இடத்திலே ஒலிக்கிறது. ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் நமக்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த வார்த்தையை சொன்னதன் அடையாளம், எனக்கு உதவி செய்ய என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இதோ தன்னுடைய முகத்தை, பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். நான் இந்த பாடுகள் பட்டாதான் உங்களை சிலுவையில் இருந்து உங்களை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். ஆனால் நானோ உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி நீங்கள் பாடுபடுகிற பொழுது, சோதிக்கப்படுகிற பொழுது, உபத்திரவப்படுகிற பொழுது நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்ற அர்த்தத்தோட என்ற மனவேதனையோட கர்த்தர் இந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். எனவே தேவ ஜனமே, இதோ பிதாவாகிய தேவனுடைய கையில் தன்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் முடித்து விட்டேன். ஆனால் இந்த மனிதர்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் என்னை நீ நியமித்து இதோ என்னுடைய வேதனையின் குரலை நீ கேட்காமல் விட்டீரே என்று சொல்லி கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆம் தேவ ஜனமே, கடவுள் மனிதனாக வந்தார், மனிதனாகவே பாடுகள் பட்டார். சிலுவை சாவு என்பது சாதாரணமானது அல்ல. சிலுவையிலே ஏற்றப்படுகிற எல்லா மனுஷர்களும் குற்றவாளிகள், சிலுவையிலே ஏற்றப்படுகிற எல்லா மனுஷர்களும் பாவிகள் என்று பழைய ஏற்பாட்டு சட்டம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் கூட கர்த்தர் நமக்காக சிலுவை பலியை ஏற்றுக்கொண்டு நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எனவே தேவ ஜனமே, தேவனுக்கு விரோதமாக பேசாதபடிக்கு நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து தொடங்குங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி ராஜா தகப்பனே, இந்த நாளிலே நீர் ஆண்டவரே உம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நீர் பேசினது போல நாங்களும் அப்பா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அனுதினமும் பேசுகிறவர்களாக, எங்களுடைய வேதனையாய் இருந்தாலும் கூக்குரலாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.